Hi friends, welcome to chellamtips. Friends, in this video நம்ம வீட்ல கெட்டு போன சார்ஜர் ஒயர் இல்ல வேஸ்டா இருக்கிற ஒயர் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு DIY பார்க்க போறீங்க. சோ இது எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். என்னோட சார்ஜர் ஒயர் வந்து ஒன்று கெட்டு போயிடுச்சு. ஸோ அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட வந்து சார்ஜர் ஒயர் இல்லைன்னா இது மாதிரி வேறு ஏதாவது திக்கான ஒயர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதே மாதிரி 2 இன்ச் இருக்கா மாதிரி பார்த்துட்டு ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5லிருந்து ஒரு 6 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து தொடப்பங்குச்சி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நல்ல அட்ராக்டிங்கான கலர்ஸில் உள்ள வேஸ்ட் கிளாத், இந்த மாதிரி நல்ல நல்ல கலர்ஸில் வந்து பிங்க்கு, எல்லோ அந்த மாதிரி உள்ள கலர்ஸில் வேஸ்ட் கிளாத் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக வேஸ்ட் கிளாத் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி. அடுத்ததாக அதுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சார்ஜர் ஒயரோட ஒரு பீஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி அழகாக வந்து கையில் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நூலால் இது போல் நல்லா சுற்றிட்டு அதை வந்து ஒரு நாட் போட்டு அப்படியே விட்டுடுங்க. 1லிருந்து 2 நாட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இங்கே கீழே எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத் எல்லாமே இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே அடுத்தடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து இன்னொன்றுமே உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நான் ஒரு ஆரஞ்சு கலரில் ஸோ அதே மாதிரி வேஸ்ட் கிளாத் மிடில் வச்சுட்டு அகெயின் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஒயரில் ஒரு பீஸ் வச்சுட்டு நான் வந்து சேம் அதே தான் நம்ம வந்து நூல் வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம போட்ட நாட்டை டச் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயர் வச்சு பண்ணும்போது தான் இது வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும். இதுவே வந்து குச்சி வச்சு பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் கிடைக்காது. இப்போ வந்து ஒரு தொடப்பங்குச்சி எடுத்துக்கோங்க, நல்ல மொத்தமான ஒரு தொடப்பங்குச்சி. அடுத்ததாக நான் வந்து இதுக்கு எந்த டேப்புமே நான் யூஸ் பண்ணல, எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு க்ரீன் கலர் வேஸ்ட் கிளாத் வந்து இந்த மாதிரி லேஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஹாட் க்ளூ கன் இருந்தால் மட்டுமே போதும், எல்லா கிராஃப்ட்டுமே நமக்கு சாத்தியமாகும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹாட் க்ளூ கன் வச்சுட்டு லைட்டாக அங்கங்கே சின்ன டாட் மாதிரி வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கையில் அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சுட்டு நான் வந்து சுற்றிட்டே வந்துட்டேன் பாருங்கள் இந்த கிளாத்தை. அடுத்தது இன்னொன்று வச்சுக்கிறேன். கிளாத்தை வச்சு சுற்றும் போது நல்லா வந்து டைட்டாக சுற்றிக்கோங்க. க்ரீன் கலர் கிளாத் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிறத விட கிழிச்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இது போல் வச்சு நம்ம சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான். நம்ம வந்து ஏற்கனவே சுற்றினா அந்த நூல் எல்லாமே மறைகிற அளவுக்கு நம்ம வந்து சுற்றிக்கிட்டே வந்துட்டு அகெயின் திரும்பியும் குச்சிக்கிட்ட சுற்றிக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அடுத்ததை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு கீழே கொஞ்சமாக இறக்கமாக அடுத்தது 1 by 1 ஒரு லேயர் மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு வந்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வைக்கும்போது கொஞ்சமாக க்ளூ வச்சுக்கோங்க. இந்த க்ளூ கன் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து இங்கே சிதம்பரத்துலேயே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வந்துட்டு இந்த க்ளூ கன் வாங்கினேன். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினது வந்து ஒரு 450 ருப்பீஸ்க்கு நான் வாங்கினேன். பட் இப்போ வந்து 400 ருப்பீஸில் இருக்குது. எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஹாட் க்ளூ கன்னோட நேம் வந்து ஒண்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் கிராஃப்ட் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்ளூ கன் வந்து யூஸ் ஆகும். இதோட ஸ்டிக் எல்லாமே நான் வந்து 14 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன்.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் இந்த ஸ்டிக் வந்து எனக்கு நல்லா ஸ்டிக் ஆகுது. ஒன்ஸ் மெல்ட் ஆகுச்சு அப்படின்னாக்கா நல்லா ஒட்டிக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுபோல் நீங்கள் வந்து கிராஃப்ட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்கள் வந்து க்ளூகனை வந்து ஹீட்டில் வச்சுருங்க, ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஒட்ட மாட்டேங்குது, சீக்கிரம் விட்டுடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஹீட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் விட்டுடும். ஹீட் வந்து நல்லா இருக்கணும். அப்படி ஒட்டும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து டக்குன்னு பிடிக்கும். காஞ்சிடுச்சுன்னா விடவே விடாது. ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன் பாருங்கள். அதுபோல் வந்து க்ரீன் வேஸ்ட் கிளாத்லேயுமே இது மாதிரி 2 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் முடிக்கும் போது அதை வச்சிங்கன்னா ஒரு லீஃபோட டச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சுற்றிக்கிட்டே வர அந்த கிளாத் முடிஞ்சிருச்சுனாலுமே அகைன் இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதோட முடிச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த குச்சோட லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதை வந்து இப்படி நீங்கள் வந்து 2 குச்சி 3 குச்சாக வச்சுட்டு நீங்கள் வந்து கடைசியாக இப்படி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல திக்காக இருக்கும். ஸோ அது போல் ஒரு 2லேருந்து 3 குச்சி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ளவர் வேஸ்குள்ளே வச்சிங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லென்த்தி பார்த்துட்டு சுற்றிட்டு முடிச்சிருங்க. நான் அடுத்தது வந்து இன்னொன்று ரெடி பண்ண போகிறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ரெடி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஒரே லெவலுக்கு எல்லாமே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று முடிச்சாச்சு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் கிளாத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள். ஸோ நம்மளே ரெடி பண்ணினது அப்படிங்கும்போது ஒரு தனி அலாதி தான். ஸோ இப்போ வந்து நான் அடுத்தது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஹைட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் வேஸில் வந்துட்டு நல்லா நீளமான ஒரு பூச்செண்டு வைக்கிறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ எப்படி அப்படிங்கிறத வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நிறைய கசகசன்னு வைக்காமல் 1 இல்லை 2 இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த திங்ஸ் வாங்கணும், அந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம வாங்கலை. க்ளூ இல்லைன்னா க்ளூகன் இருந்தால் மட்டுமே போதும். இவ்வளோ அழகான ஒரு DIY நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவர் வேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கீழே இருக்கிற இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து வேஸ்டான ஜூஸ் பாட்டிலில் நான் ரெடி பண்ணது தான். இதோட வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் உங்கள் லைக்ஸை வந்து அள்ளி கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.